மழைக்காலம் வரத்துக்குள்ள கடகடன்னு என்னென்னலாம் காய வச்சு அரைக்க முடியுமோ அது எல்லாத்தையும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சிடணும். அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு கோதுமை அரைக்கிற வேலை இருந்துச்சு. 2-3 நாளாக காய வச்ச கோதுமை நல்லா மொறுன்னு முறுக்கு மாதிரி காஞ்சிருச்சுங்க. அதை உடனே அரைச்சிட்டு வந்துடணும்னு அதெல்லாம் வந்து புடச்சி எடுத்துட்டு மிஷினுக்கு கொண்டு போய் சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்பொழுதும் கோதுமை அரைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய ட்ரேயில் ஒரு பேப்பரை போட்டு சூப்பராக வந்து இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்து வச்சிருவேன். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது, வண்டு பூச்சி வராமல் இருக்கும். மாவு ஆறுறதுக்குள்ள நேத்திக்கு கொல்லியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பிரண்டையை வச்சு துவையல் செஞ்சலாம். அதுதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், நல்லா ஒரு 25 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 25 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கூட பிரண்டை நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்து தனியாக வச்சுட்டு சின்னதாக ஒரு கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளியும் ஊற வச்சு அந்த தண்ணீரோட உப்பும் சேர்த்து நல்லா பேஸ்ட் போல அரைச்சிருங்க. இப்படியே சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ஆனால் எனக்கு தாளிச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு தாளிச்சு இந்த பேஸ்ட்டை நல்லா அரைச்சி வதக்கி எடுத்தோம்னா சூப்பரான துவையல் ரெடி. சாதம், இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.